கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உபவாச நாளிலும் கூட உங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் உபவாசத்து ஜெபித்து எதையெல்லாம் அறிக்கையிட்டிருக்கிறீர்களோ அவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ரோமர் 4:17 இவனமாக சொல்லுகிறது, அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல தேவன் அழைத்தார். இந்த அதிகாரம் முழுவதுமே அதை போன்ற காரியங்களால் நிறைந்திருக்கிறது. நமக்கு அழைக்கிறோம். இல்லாதவைகள் ஏற்கனவே இருக்கிறதை போல அழைப்பது உங்களது கடமையாயிருக்கிறது. இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து விசுவாசித்து அதை அறிக்கை செய்யுங்கள், அதை வலியுறுத்தி கூறுங்கள், இந்த வசனத்தை பிரகடனம் செய்யுங்கள். நீங்கள் வாய்மொழியை அறிக்கையிடும் போதும் பேசும் பொழுதும் நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்வீர்கள். அதை தான் மார்க் 11:23 சொல்லுகிறது அல்லவா? அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில உங்கள் திருப்புமனைக்கு பாதுகாப்பான அவசியமான சில அறிக்கைகள் நீங்கள் இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து செய்யுங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உலகத்தில் இருப்பவனை பார்க்கலும் எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். இரண்டாவது, கடினமாக உழைக்க எனக்கு அபிஷேகம் உண்டு. ஆமென். அடுத்தது, கடினமாக உழைக்கிற அபிஷேகம் பட்டுள்ளேன். ஆமென். முன்பு ஒருபோதும் இராத புதிய திட்டங்களை வகிக்கும் அபிஷேகத்தை நான் காண்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் எனக்கு திராட்சைக்கென அபிஷேகம் அருளி இருப்பதால் நான் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. புதிதாக உருவாகும் அபிஷேகம் என் பங்கா இருக்கிறது. ஆமென். என் செவிகள் அபிஷேகம் பண்ணப்பட்டுள்ளது. ஆமென். நேர்த்தியான காரியங்களை மட்டும் கேட்பேன். ஆமென். நேர்த்தியான மக்களுக்கு மட்டும் என் செவியை சாய்ப்பேன். ஆமென். வெற்றிக்குரிய அவசியமான தகவல்கள் என்னிடம் உண்டு. ஆமென். தேவனிடமிருந்து ஞானத்தை பெற இருதயம் அபிஷேகம் பண்ணப்பட்டுள்ளது. ஆமென். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். ஆமென். என்னை சுற்றிலுமுள்ள எல்லா கண்களும் என்னை தேவன் அபிஷேகம் பண்ணி நான் ஆசீர்வதிக்கப்பட்டதை காணும். ஆமென். என் தொழில் நன்றாக போகிறது. நான் பிசினஸ் செய்த காரியங்கள், முதலீடு செய்த காரியங்கள் எல்லாம் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறது சுற்றி இருக்க கண்களும் காணும். ஆமென். எனது மனது அபிஷேகிக்கப்பட்டுள்ளது. எனவே நான் ஒரு தேவ ஞானத்தினாலும் பரிசுத்தாவினாலும் நிரப்பப்பட்டவர் என்று ஜனங்கள் காண்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் புதிய அபிஷேகம் இருக்கிறது. ஆமென். ஞானத்திற்குரிய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படி நீங்கள் விசுவாசித்து எதையெல்லாம் அறிக்கையிட்டீர்களோ இப்பொழுது புதிய காரியங்களை படைக்கும் திறனுள்ளவனும் புதிய முறைகளை புகுத்தும் மனிதனாகவும் நான் இருக்கிறேன். ஏனென்றால் பரிசுத்தாவி எனக்குள் இருக்கிறார். அவர் ஆலோசனை தருகிறார், கற்றுத் தருகிறார், போதிக்கிறார். சோ இல்லாதவைகள் இருக்கிறதா அழைக்கிறது. வாயினால் விசுவாசித்து நீங்கள் எப்பொழுது எதையெல்லாம் அறிக்கையிட்டீர்களோ அதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், விசுவாசித்தீர்கள் என்றால் நிச்சயமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அடுத்த லெவலுக்கு போவார்கள். அபிஷேக நுகங்களை முறிக்குது. இந்த உபவாச நாளிலும் உங்களை அபிஷேகம் பண்ணினவர் உங்கள் பாத்திர நிரம்பி வழியும்படி செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வசனத்தின்படி இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இந்த வார்த்தைகளை அறிக்கையிட்டு விசுவாசித்து தேவனிடத்திலிருந்து எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள தாமதமாயிருந்தோ அதையெல்லாம் இன்றைக்கு என்ன செய்தீங்க? இருக்கிறதை போல அறிக்கையிட்டு ஜெபிங்க, நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவைகளெல்லாம் நீங்கள் இப்பொழுதே பெற்றுக்கொண்டீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார. உங்களுடைய விசுவாசம் வர்த்திக்கட்டும். உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரோசாரி. God bless you all. ஆமென். ஆமென். ஆமென்.